ஹாய் ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு ஷார்ட்ஸ் மட்டுமே போட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு வர நியூஸ்களை மட்டும் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கினேன். இன்றைக்கும் அதே மாதிரி தான் சின்ன சின்ன விஷயங்கள் வந்துச்சு. ஒரு சின்ன வீடியோ போடலாமே அப்படின்னா மைவி3 பற்றி கேட்காதீங்க. எனக்கு அதை பற்றி இன்னும் தெரியல, டீட்டெயில் தெரில. எனக்குமே தெரிஞ்சுக்கணும் ஆசை தான். ஸோ அதை பற்றி யோசிச்சோம்னா டென்ஷனும் ப்ரெஷர் தான் அதிகமாகும். ஸோ அதனால தான் இந்த இதுக்குள்ளே நம்மளுக்கு தேவையான விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் நான். இப்போ குழந்தைங்களுக்கு ஸ்டடீஸ் ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து நிறைய டைமில் கம்மியான டைம் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ப்ரிப்பேர் பண்ண வைக்கணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைகளுக்கு வந்து கடைசி லெசன்லேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ டைமிங் நிறையா இருக்கும். அப்போது ஏன்னா ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன்லாம் ஆல்ரெடி நல்லாவே ப்ரிப்பேர் ஆகிருப்பாங்க. அந்த தேர்ட் லெசன் ப்ரிப்பேர் ஆக கொஞ்சம் கஷ்டம் தான், லாஸ்ட் லெசன் மட்டும். ஸோ இப்போ அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்கன்னா போக அவங்களுக்கு கிட்ட வர நல்லா மனப்பாடம் ஆகிக்கிறோம், நல்லாவும் புரிஞ்சுக்குவாங்க. அப்புறம் இன்னும் எஸ்ஐஆர் ஃபார்ம் சப்மிட் பண்ணுவோம். பாவம் டீச்சர்ஸ்லாம் ரொம்ப ஒரு மாதிரி அல்லாடுறாங்க. டீச்சர்ஸ்னோட இதில் இருக்க பிஎல்ஓ எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. அப்புறம் இந்த போஸ்ட்டில் வந்து ஆசிரியர்கள் தேவைன்னு போட்டிருக்கு. ஸோ இது வந்து நம்ம தேனி மாவட்டத்தில் என்ன ஏது அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கு வந்து எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். எதையுமே நம்ம இக்னோர் பண்ண வேண்டாமே. உங்களுக்கு தேவையான நியூஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை எடுத்துக்கோங்க, ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி இந்திய மருத்துவ யோகா இயற்கை மருத்துவ படிப்புகளும் விண்ணப்பிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படலாட்டியும் கூட பக்கத்தில் யாருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க. படிக்கிற குழந்தைங்க இருந்தாங்களோ இல்லை வேறு இது மாதிரி ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்குலாம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக இது ஏதாவது யாருக்காவது ஒரு ஆளுக்கு பெனிஃபிட்டு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நானுமே இதை போட்டுக்கிட்டு இருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் ஜாப் வேக்கன்சி அதுவும் இருக்குது. அதாவது டீச்சிங் ஃபீல்டுக்கு கிடையாது. இது வந்து டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸருக்காக இந்த போஸ்டிங் வந்து இப்படி எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். எக்ஸாமினேஷன் ஆனுவல் பிளானர் வந்துருச்சு. அதாவது குரூப் 4, குரூப் 1, குரூப் 2 எல்லாத்துக்குமேவும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இந்த விட நானுமே ட்ரை பண்ணலான் இருக்கேன். முயற்சி பண்ணி பார்ப்போமே. ஆனால் வேலைகள் தான் அதிகமாக இருக்குது, வேலைப்பளுகள் தான். எப்படி இதெல்லாம் கிராஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ண போகிறேன்னு தெரியல. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறேன் நானுமேவும். அப்புறம் தலைமை ஆசிரியர் தேவைன்னு போட்டிருக்கோம், சேரப்பட்டினம் அப்படின்ட்டு. அங்கேயும் யாருக்காவது இந்த போஸ்டிங் தேவைப்பட்டுச்சு, அதாவது இந்த வேலை வாய்ப்பு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்க